இந்த வீடியோவின் தலைப்பை பார்த்தவுடன் உங்களுக்கு ஒருவேளை அதிர்ச்சியாய் ஆச்சரியமாய் இருந்திருக்கலாம். வேதத்தில் இல்லாத ஒரு சில புரட்டுகளை இவர் ஒருவேளை சொல்ல போகிறாரோ என்று சொல்லி கூட நீங்க நினைக்கலாம். இல்லை, யோவான் 4வது அதிகாரத்தில் வருகிற சமாரியா ஸ்திரீயுடைய 5 புருஷர்கள் யார், அவர்களுடைய பெயர் என்ன என்பதை கூட பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் அல்ல பழைய ஏற்பாட்டில் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் என்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆச்சரியமான ஒரு பைபிள் ஸ்டடியை தான் வேத ஆதாரத்தோடு மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. யோவான் 4வது அதிகாரத்துல இயேசு ஒரு சமாரியா ஸ்திரியை போய் சந்தித்து அவளோடு பேசுகிறார். அதற்கு பிறகு உன்னுடைய புருஷனை அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். அந்த சமாரியா ஸ்திரியின் அந்த 5 புருஷர்கள் யார், பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த சமாரியா ஸ்திரீ யார், இல்லனா இந்த சமாரியர்கள் யார் என்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நீங்களும் நானும் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சாலமன் காலம் வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் ஒன்றாக 12 கோத்திரங்களும் ஒரே தேசமாய் இருந்தது. ஆனால் சாலமனுக்கு பிறகு ரெகோபியாம் என்கிற அவனுடைய மகன் வரும்பொழுது ஒரு உள்நாட்டு கலவரம் வந்து இந்த 12 கோத்திரமும் இரண்டாக உடைந்து மேலே 10 கோத்திரங்களும் கீழே 2 கோத்திரங்களுமாக தேசம் இரண்டாக உடைந்தது என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்ப தெற்கில் இருக்கிற தேசத்தின் பெயர் யூதா, 2 கோத்திரங்கள் இருக்கிறார்கள், தலைநகரம் எருசலேம். வடக்கில் ஒரு தேசமாக 10 கோத்திரங்கள் பிரிந்து போய்விட்டார்கள். அந்த தேசத்துடைய பெயர் இஸ்ரவேல், அந்த தேசத்தின் தலைநகரம் சமாரியா. இந்த இஸ்ரவேல் தேசமாகிய 10 கோத்திரங்களும் தேவனுக்கு விரோதமான துணிகரமான பாவம் செய்தபடியால் ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாய் அசிரியா தேசத்தை சேர்ந்த ராஜாவாகிய செனகரிபை அனுப்பி இந்த 10 கோத்திரங்களையும் சிறையிருப்புக்குள் அனுப்பினார். ஒரு சில ஆண்டுகள் கழித்து அந்த அசிரியா ராஜா இந்த இஸ்ரவேல் தேசத்தில் குடியேறும்படியாக பல தேசத்தின் ஜனங்களை கொண்டு வந்து இங்க குடி அமர்த்தினான் என்பதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அங்கே குடி அமர்த்தப்பட்ட பல தேசங்களோடு இணைந்து திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றெடுத்த இந்த 10 கோத்திரங்கள் தான் பின் நாட்களில் சமாரியர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். இப்படி கலப்பு திருமணம் செய்த இவர்களை யூதர்கள் ஹாஃப் ஜூஸ், அதாவது பாதி யூதர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏனால் அவர்களும் ஆபிரகாமின் சந்ததி யூதர்கள். ஆனால் இப்ப கலப்பு திருமணம் செய்தபடியால் அவர்கள் முழு யூதர்கள் அல்ல, அவர்கள் ஹாஃப் ஜூஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறார்கள். ஏன் இந்த 5 புருஷர்களை வைத்திருந்த இந்த ஸ்திரீனிடத்தில் ஆண்டவராகிய இயேசு போய் பேச வேண்டும்? ஏன் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனத்தை ஆண்டவராகிய இயேசு நிறைவேற்றும்படியாக இந்த காரியத்தை செய்தார். யோவான் 4:21 ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு. இயேசு வேதத்தில் எந்த இடத்துல எல்லாம் ஸ்திரீயே, விமன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரோ அங்க இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு முக்கியமான பழைய ஏற்பாட்டின் காரியத்தோடு தொடர்பு வைத்து இல்லைன்னா சம்பந்தப்படுத்தி சொல்ல போகிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு இதை குறித்து நிறைய வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். கானா ஒரு கல்யாணத்தில் தன்னுடைய தாயை பார்த்து ஸ்திரீயே என்று சொல்லி ஏன் அழைத்தார்? நான் உயிரோடு எழும்பினவுடன் மகதலேனா மரியாளை பார்த்து ஸ்திரீயே என்னை தொடாதே என்று சொன்னதற்கான காரணம் என்ன என்று சொல்லி பல வீடியோஸ் ஆல்ரெடி இந்த ஸ்திரீயே என்று சொல்லுகிற அந்த தலைப்பின் அடிப்படையில் நம்ம செய்திருக்கிறோம். ஒருவேளை பார்க்கல அப்படின்னா நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அந்த 5 புருஷர்கள் யார்? அந்த 5 புருஷர்களுடைய பெயர் இருக்குன்னு சொன்னீங்களே, பழைய ஏற்பாட்டில் இருக்குன்னு சொன்னீங்களே. எஸ், 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 24வது வசனம். அசிரியா ராஜா பாபிலோனிலும் கூதாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் தெப்பரியாமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த 10 கோத்திரங்களை சிறைப்பிடித்து போனதுக்கு பிறகு இந்த 5 தேசங்களில் இருக்கிற மனிதர்களை இல்லனா ஆண்களை இந்த இஸ்ரவேல் தேசத்தில் கொண்டு வந்து குடியமர்த்தினான். இப்போ இந்த சமாரியா தேசத்தை சேர்ந்த இல்லனா இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த பெண்கள் இந்த 5 தேசத்தின் ஆண்களோடு இணைந்து பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். ஒரு மிக்சடான ரேஸ், ஒரு கலப்பு திருமணம் செய்து அவர்களுக்கு குழந்தை பிறந்தார்கள். அந்த சந்ததி தான் பின்னாட்களில் சமாரியா என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். சோ எத்தனை தேசங்களை இந்த அசிரியா ராஜா கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்த்தால் சரியாக 5 தேசங்களின் புருஷர்கள். 5 தேசங்களின் புருஷர்கள். அப்ப இயேசு இந்த சமாரியா ஸ்திரீயின் இடத்தில் பேசும் பொழுது அவளிடத்தில் மாத்திரம், அவளை குறித்து மாத்திரம் பேசல. ஆண்டவர் இந்த சமாரியா ஸ்திரீயை சமாரியா தேசத்திற்கு அடையாளமாய் வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு காலத்துல
இந்த சமாரியா தேசம் உருவான சரித்திரம் என்ன தெரியுமா? உன்னை திருமணம் செய்யும்படியாய் 5 தேசங்களின் புருஷர்கள் உன்னிடத்தில் வந்தார்கள். அதைத்தான் இயேசு இங்க 5 புருஷர்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த சமாரியா ஸ்திரீக்கும் அவளுடைய பர்சனல் லைஃப்ல 5 புருஷர்கள் இருந்திருக்கலாம். இது ஒரு கோ இன்சிடென்ஸ், எதர்ச்சியாக தற்செயலாய் நடந்தது என்று சொல்லவே முடியாது. அவளுடைய வாழ்க்கையில 5 புருஷர்கள் இருந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த சமாரியா தேசத்தை உருவாக்கும்படியாக 5 தேசத்தின் புருஷர்கள் வந்தார்கள் என்பதற்கு அடையாளமாக தான் ஆண்டவர் இந்த சமாரியா ஸ்திரீயுடைய வாழ்க்கையில நடந்தது என்பதை உங்களுக்கும் எனக்கும் புரியும்படியாக இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ அந்த 5 புருஷர்களுடைய பெயர் என்ன என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாபிலோனிலும், கூதாவிலும், ஆபாவிலும், ஆமாத்திலும், செப்பரியாமிலும் இருந்து மனுஷர் வர பண்ணி. அப்ப இந்த 5 தேசங்கள் தான் 5 புருஷர்கள் என்று சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டில் மிக தெளிவாக சொல்லுகிறோம். சரி, 5 புருஷர்கள் இருக்கிறார்கள் யார் என்று சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்துட்டோம். ஆனால் 6வதாக ஒரு நபர் இருக்கிறார் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறாரே, அது யார் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்துக்கணும்னா அதற்கும் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஓசியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த வசனம் ஒண்ணுமே புரியல அப்படின்னா, ஈஷி அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் ஹஸ்பண்ட், அதாவது புருஷன் என்று சொல்லி அர்த்தம். அப்ப யார் ஆண்டவரை பார்த்து நீங்க என்னுடைய புருஷர், அதாவது யூ ஆர் மை ஹஸ்பண்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஹோசியாவின் புஸ்தகத்தை நீங்க எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஹோசியா தீர்க்கதரிசி மேல இருக்கிற 10 கோத்திரங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாய் அனுப்பப்பட்டவன். அவன் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், சமாரியர்களே, ஒரு நாள் வரும், அன்னைக்கு உங்களுக்கு 5 புருஷர்கள் இருப்பார்கள், அதெல்லாத்தையும் நான் அழிச்சிருவேன், அதெல்லாத்தையும் மாத்திருவேன். ஐ வில் பி யுவர் ஹஸ்பண்ட், நானே உங்கள் புருஷனாக, உங்கள் கணவனாக, உங்க மணவாளனாக இருப்பேன். நீங்க என்னை அப்படிதான் அழைப்பீர்கள், ஈஷி என்று அழைப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இப்ப இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக தான் ஆண்டவர் இந்த சமாரியாவின் ஸ்திரீயின் இடத்தில் வந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த 6வது நபர் யார் என்று சொல்லி இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? 6வதாக ஒருத்தர் உன்னிடத்தில் இருக்கிறார், அவர் உன்னுடைய புருஷன் அல்ல. ஏன் புருஷன் அல்ல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தினதற்கு பிறகுதான் ஒரு காலத்தில் யூதர்களாய் இருந்த இந்த சமாரியர்கள் இப்பொழுது புறஜாதிகளாய் மாறி இருக்கிறீங்களே, நீங்களாம் என்னை நம்பி எனக்கு மனவாட்டியாய் நீங்கள் மாறுவீங்க. நீங்க மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்தில் உள்ள எல்லா புறஜாதிகளும் என்னுடைய மனவாட்டியாய் மாறுவார்கள். அண்ட் ஐ வில் பி தேர் ஹஸ்பண்ட், நான் அவர்களுக்கு புருஷனாக, நான் அவர்களுக்கு மனவாளனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். இதற்கு வேதத்தில் வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னா, ஒரு நாள் இயேசுவுடைய சீஷர்களை பார்த்து எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க, ஆண்டவரே, எல்லா சீஷர்களும் உபவாசம் இருக்கிறாங்க, ஆனா உங்க சீஷர்கள் மாத்திரம் உபவாசமும் இருக்க மாட்டாங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன பதில் சொன்னார் தெரியுமா? மார்க் 2வது அதிகாரம் 19வது வசனம். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோட இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? இந்த இடத்துல ஆண்டவர் மணவாளன் என்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுகிறார். மணவாளன் அப்படின்னா இங்கிலீஷ்ல பிரைட் க்ரூம், ஹஸ்பண்ட் அப்படின்னா கணவன். அப்ப பிரைட் க்ரூம் அப்படின்னா யாரு? திருமணத்திற்கு முன்பதாக அந்த ஒரு சில வைபவங்கள் எல்லாம் நடக்குமே, அப்பொழுது அவர் பிரைட் க்ரூம், அதாவது மணவாளன் என்று அழைக்கப்படுவார். ஆனால் திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவியாக மாறிவிடுவார்கள். அப்ப இயேசு இந்த பூமியில உயிரோடு இருக்கும் போது தன்னை கணவனாக, புருஷனாக அவர் சொல்லவில்லை, மணவாளன், பிரைட் க்ரூம் அப்படின்னு தான் சொல்றார். ஆனா சிலுவையில் மரித்ததற்கு பிறகு இதே இயேசு இஸ்ரவேல் தேசத்துக்கு மாத்திரமல்ல, சமாரியாவுக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த இயேசு மணவாளனாக மாறிவிடுகிறார். இதைத்தான் பழைய ஏற்பாட்டில் இன்னொரு தீர்க்க தரிசனத்துல ஏசாயா 54வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிருஷ்டிகரே உனக்கு நாயகன். தமிழ் டிரான்ஸ்லேஷன் அவ்வளவு சரியா இல்ல, நாயகன் அப்படின்னு இருக்கு. நாயகன் அப்படின்னா ஹீரோ அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம். ஆனால் இங்கிலீஷ்லயும் ஒரிஜினல் ஹீப்ரு லாங்குவேஜ்லயும் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஹஸ்பண்ட், அதாவது மணவாளன். நீங்களும் நானும் அவருடைய மனவாட்டி. இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம எல்லாருக்கும் புரியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மணவாளன் மனவாட்டியாகிய சபையாகிய உங்களையும் என்னையும் எடுத்துக்கொள்ளும்படியாக தான் வெகு சீக்கிரத்துல வரப்போகிறார். அப்ப முழு யூதர்களா இருந்தாலும் சரி, சமாரியர்களை போல பாதி யூதர்களா இருந்தாலும் சரி, நாங்கள் யூதர்களே இல்லையா, நாங்கள்லாம் புறஜாதிகள், நாங்கள் அதையும் இதையும் வணங்கி கொண்டிருந்தவர்கள் அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த இயேசுவை விசுவாசித்து நம்பி அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டால் நிச்சயமாய் இந்த மணவாளனாகிய
இயேசு மணவாட்டியாகிய அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட சபையாகிய உங்களையும் என்னையும் வெகு சீக்கிரத்தில் வந்து அழைத்து கொண்டு போவார் என்கிற ஒரு உறுதியோடு அவருடைய வருகைக்காக காத்திருப்போம். பரிசுத்தமாய் ஜெபத்தோடு வேத வசனத்தில் தரித்திருப்போம். கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்போம். மணவாளன் சீக்கிரம் வரப்போகிறார். மணவாட்டியாகிய நீங்களும் நானும் ஆயத்தமா என்கிற ஒரு கேள்வியோடு இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம முடிக்கலாம். நிச்சயமா இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். God bless you. Praise the Lord.